சரவண பவ. பக்தி கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சௌரலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம். 2025ல் நம்ம நண்பர்கள், நம்ம கூட பணிபுரிபவர்கள், இவர்கிட்டலாம் ஒரு பிரச்சனை வருது, இல்லை இவங்களால் நம்ம ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு 12 ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம். இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். இப்போது உங்கள் ராசியான மகர ராசி, மகர லக்னத்திற்கு இந்த 2025ல் கொலீக்ஸு, நண்பர்கள் இவங்கெல்லாம் எங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணுமா, ஏன்னா எங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியான காலம்னு சொல்லிட்டீங்க, இதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே 7 சனியில் பாத சனியை கடந்து கொண்டிருக்கீங்க. விரையச்சனி, ஜென்மசனி, பாத சனி எவ்வளோலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துருக்குறோம்மா. இதையும் கடந்துருவோம் இந்த வருஷம் அப்படின்னு நினைக்கிறோம். பாதிக்கு மேலே இன்னும் நாங்கள் நல்லா எந்துவாக செயல்படுறதுக்கு நண்பர்களுடைய ஆதரவு தேவைதானே. நீங்கள் எப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை முன்னேறுவதற்கு நீங்கள் நல்லா இன்னும் சிறப்பாக துணை புரியக்கூடியவர்கள். அப்போ நிறைய பேர் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உங்களுக்கு லைஃப்பில் இருக்கும். கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க, எனக்கெல்லாம் என் நண்பர்கள்லாம் ஒரு காலகட்டம் உதவி பண்ண மாதிரி எனக்கு எதுவும் இல்லை, ஆனால் நண்பர்களால் இப்போ விரயத்தை சந்திச்சும் இருக்கிறீங்கன்னு எப்படின்னு இருவேறுபட்ட கருத்துக்களும் உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா 3-12 குறையவராக அவர் வந்துடுவார். அப்போ இந்த காலகட்டம் அந்த 6ஆம் இடத்துக்கும் போயிடுறாரு. அப்போ ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை தான், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் இந்த காலகட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப கவராக இருந்துக்கணும். தசாபதிலாம் சிறப்பாக இல்லாத போது வார்த்தைகளில் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதையும் அப்படியே பெரிதுபடுத்தி எடுத்துக்கக்கூடாது, கேஷுவலாக போயிடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நல்லா விசாரித்த பிறகு தான் ஒரு வார்த்தையை நம்பணும். அவ்வளோ சீக்கிரம் எளிதில் யார் சொன்னாலும் உடனே டப்புன்னு நம்பிடக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க, இப்போ இன்னும் டபுள் எக்ஸ்ட்ரா கூடுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு புதன்கிழமை தோறும் நீங்கள் கோவிந்தன் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. பெருமாள் ஆலயங்களுக்கு சென்றுடுங்க. அது பெருமாளோ கிருஷ்ணரோ இவங்களை வழிபடும்போது அபய வரத அஸ்தத்துடன் இருக்கக்கூடிய பெருமாள், கையை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கார்ல, நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. மடப்பள்ளிகளில் சமையல் செய்பவர்களுக்கு அந்த சமையல் அவங்களுக்கான ஒரு உதவி, இல்லை சமையல் பொருட்களை இந்த சாப்பாட்டுக்கு தேவையான மளிகை சாமான்களை நீங்கள் தானமாக கொடுப்பது, ஒரு யாருக்காவது அந்த மளிகை கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு உதவி பண்ணலாம். அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் சனிக்கிழமையும் நீங்கள் புதன்கிழமையும் நீங்கள் அன்னதானம் பண்ண நீங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வழிபாடும் புதன்கிழமையில் பண்ணுங்கள். புதன்கிழமையில் பண்ணும்போது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். பச்சை பயிராலான சுண்டலை செய்து பிரசாதமாக கொடுக்கலாம். இப்படிலாம் செஞ்சு பாருங்கள். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உங்களுடைய நண்பர்கள், உங்கள் உடன் பணிபுரிபவர்கள் ஏதாவது ஒரு வகையில் பெரிய உதவிகரமாக இருப்பார்கள். மகர ராசிக்காரர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கறது, ஒரு 3 சக்கர வண்டி வாங்கி கொடுக்கறது, அதே போல் கை இல்லாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உங்களால் ஏதாவது ஒன்று பண்ண முடிஞ்சால் தாராளமாக பண்ணலாம். அதே போல் வளர்ப்பு பிராணிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முடியுதோ அவ்வளவும் செய்யும் பொழுதும், அதே போல் படிக்கிற குழந்தைங்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கும் பொழுதும், இதையே இத்தனை சொல்கிறேன்னா, யாரால் எவ்வளவு எளிமையாக பின்பற்ற முடியுமோ அந்த மாதிரி எளிமையாக பின்பற்றி கொள்ளும் பொழுது இந்த நல்லா ஒரு நேரம் இருக்குது அப்படின்னும்போது நம்ம நல்ல செயல்களை இன்னும் மேற்கொண்டு செய்ய நம்மளுக்கு இன்னும் பலன்கள் தான் அதிகமாகும். ஆனால் நான் வாங்குற வருமானமே கடனை கட்டுற மாதிரி இருக்குது, இதில் நான் செய்ய முடியுமான்னா தாராளமாக செய்யுங்க. தர்மத்துக்கு லிவிங் டு கிவிங்னே நான் இந்த வாட்டி ராசி பலனில் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கிவிங் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பலவிதமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அதுதான் அதனுடைய தாற்பயமே. பிரபஞ்சம் நீ எதை செய்கிறியோ அதற்கு பன்மடங்கு உனக்கு திருப்பி கொடுக்க தான் காத்து கொண்டிருக்கு. அதனால் நல்லதை விதைப்போம், நல்லதை பல மடங்கு திரும்ப அறுவடை செய்வோம்.